அதிகாரம் 9. ஆரோனும் அவருடைய குமாரரும் ஆசாரிய ஊழியத்திற்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். 7 நாள் அளவும் அவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள். 8ஆம் நாளிலே ஆரோனும் அவருடைய குமாரரும் ஆசாரிய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆசாரியர்கள் இஸ்ரவேல் சபையாருடைய பிரதிநிதியாக கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஊழியம் செய்கிறவர்கள். மோசே ஆரோனையும் அவருடைய குமாரரையும் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுமாறு சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தரிசனமாவார் என்றும் மோசே சொல்லுகிறார். ஆரோன் தன் பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் செலுத்துகிறார். அதன் பின்பு அவர் இஸ்ரவேல் சபையாருக்காக பலிகளை செலுத்துகிறார். ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்படுகிறது. கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விடுகிறது.